ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஜஷ்வந்திஸ் பிரான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் இந்த புது இண்டோலியம் தோசை தவா எப்படி சீசன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இண்டோலியம் தோசை தவா வாங்கிட்ட உடனே, அதாவது பிஃபோர் தட் இண்டோலியம்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியே கிடையாது, அன்ஹெல்தியான ஒரு மெட்டல் தான். இது இல்லை. அகெயின் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க சீசன் பண்ணி கொடுக்க சொல்லி. ஸோ சீசன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். எப்படி இதை சீசன் பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு நல்லா டிஷ் லிக்விட் ஆர் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கேஸில் வச்சு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு, நல்லா சூடானதும், அதாவது நிறைய லைட்டாக சூடாகக்கூடாது, நல்லா ஹெவியாக சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதை பேஸ்டிங் ப்ரஷ்ஷில் வச்சு எல்லா இடத்துக்கும் பரப்பிட்டு கல்லுப்பு போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு கரண்டி வச்சு இந்த பக்கம் அந்த பக்கமாக சுற்றி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அரை வெங்காயமாக கட் பண்ணி நல்லா கல் ஃபுல்லாக சுற்றி தேய்க்கணும். இதே ப்ராசஸை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த 2 டைம்ஸ் ஆகிடுச்சா, மறுபடியும் வெஜிடேரியனாக இருந்தால் நம்ம வெங்காயம் கட் பண்ணி போட்டு, எண்ணெய் போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு கீழே போட்டுட்டு, அப்புறமா ப்ளெயின் வாஷ் பண்ணிவிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தோசை சரியாக வராது மோஸ்ட்டாக, ஆனால் செகண்ட் தோசை சரியாக வந்துடும். இப்போ நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் முட்டையை உடச்சி ஊற்றி எல்லா இடத்துலையும் பரப்பி தேய்ச்சி விட்டுட்டு அதை தூக்கி போட்டுட்டு ப்ளெயின் வாஷ், அதாவது ஆனியனோ இல்லை எக்கோ எது யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் ப்ளெயின் வாஷ் தான் பண்ணணும். டிஷ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. போட்டுட்டு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி சுடும்போது ஃபஸ்ட்டு தோசை மேக்ஸிமம் சரியாக வரலனாலும் செகண்ட் தோசை சரியாக வந்துடும். தேங்க்யூ.